நீலகிரி மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவியதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது நீலகிரி செய்தியாளர் சிவசாமி அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக கேரளா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவியிருப்பதாக கேரளா வனத்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த மாவோயிஸ்டுகள் நீலகிரி மாவட்டத்திலும் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எல்லையோர சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பில் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு பேருந்தில் ஏறி 3 மாவோயிஸ்டுகள் நீலகிரி வழியாக மைசூருக்கோ அல்லது கேரளாவிற்கோ செல்ல இருப்பதாக ரகசிய தகவலானது போலீசாருக்கு கிடைத்தது. இதனை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கக்கநல்லா, பரலியார் உள்ளிட்ட சோதனை சாவடிகளிலும் முக்கிய சாலைகளின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் ஆங்காங்கே நின்றவாறு அனைத்து வாகனங்களையும் சோதனையிடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு பேருந்துகளை ஏறி ஒவ்வொரு பயணிகளிடம் விசாரித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி சந்தேகப்படும் நபர்கள் யாரும் இருந்தால் அவர்களிடம் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனால் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பணியானது தொடர்ந்து இன்று மாலை வரை நடைபெறும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர், உதகை, கூடலூர் போன்ற நகரப்பகுதிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.